கைவிடார். இயேசு கைவிடார், ஒருபோதும் கைவிடார். கைவிடார், இயேசு கைவிடார், ஒருபோதும் கைவிடார். ஆமென். நம்மை அநேக நேரங்களில் நாம் நம்பிக்கொண்டு இருக்கிற ஒரு சிலர் நமக்கு நம்பிக்கை துரோகம் செஞ்சிடறாங்க, கைவிட்டுறாங்க, ஏமாத்திடுறாங்க. வருத்தம், அதனால் வேதனை, அதனால் பாடுகள், உபத்திரவங்கள் சொல்ல முடியாது, அதை வர்ணிக்கவே முடியாது. அப்படிப்பட்ட பாடுகளும் உபத்திரவங்களும் சூழ்ந்து கொள்கிறது பாருங்க. ஆனாலும் இந்த உலகத்தில் இயேசு அப்படிங்கிற ஒரு தெய்வம் மனிதனாய் பிறந்து நமக்காகவே பாடுபட்டு, மனுக்குலத்துக்காக பாடுபட்ட தெய்வம் அவர். அவரை நம்பி, அவரை விசுவாசித்து, அவரை சார்ந்து கொள்வோம் என்று சொன்னால் அவர் கைவிடவே மாட்டாருங்க. இந்த மனுஷன் ஒரு நாளைக்கு ஒரு சுபாவத்தில் இருக்கிறான், அவன் கைவிட்டுறான். ஆனால் அவனை நம்பி 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 ஏமாந்து போனேன். நான் உன்னை நம்பி தான் வந்தேன், எல்லாத்தையும் விட்டேன். ஆனால் நீ என்னை இப்படி நடுத்தெருவில் கொண்டு நிறுத்திட்டியே என்று சொல்வதை நான் கேட்டிருக்கேன். ஆனால் நடுத்தெருவில் நிற்கிற இன்னத்தான் ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னிட்டத்தான் சொல்கிறாரு. நீ நம்பி ஏமாந்து போனியே, உங்கள்கிட்ட சொல்கிறாரு ஆண்டவர், நான் என்னை நம்பின நீ, உன்னை ஒரு நாள் கைவிட மாட்டேன். நான் நடத்துவேன், நித்தியமாக நடத்துவேன், சந்தோஷமாக வச்சுருப்பேன், மகிழ்ச்சியாக வச்சுருப்பேன், சமாதானமாக வச்சுருப்பேன். எல்லா ஹாப்பினஸ் இல்லாமல் நல்லா வச்சுருப்பேன், நல்ல ஹாப்பினஸ் வச்சுருப்பேன்னு சொல்கிறார். ஆமேன். உன் சந்தோஷம், உன் மகிழ்ச்சி, உன்னுடைய எல்லாமே அவர்கிட்ட இருக்குது. அவரை நம்பு, நிச்சயமாக அவர் மேன்மைப்படுத்துவார். எல்லாருக்கும் மேலே உன்னை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். ஆமென். கைவிடாத தெய்வம் இயேசு. அவரை நம்பினவர்கள் ஒருபோதும் வெட்கப்படவில்லை. நான் நம்பி வந்த ஆண்டவரே, நீ என்னை வெட்கப்படுத்தலை அப்படிங்கிற வசனத்தை நம்ம பார்க்கலாம். ஆகவே இன்றைக்கே இதை பார்க்குற அன்பு சகோதரனே, நீ பல விதமான காரியங்களில் கைவிடப்பட்டிருக்கிற நேரத்தில் ஆண்டவனோடு பேசுகிறார். நீ நம்பு, நிச்சயமாக உன் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.